வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு உலகையே அச்சுறுத்தி கொண்டு இருக்கும் சூப்பர் எல்லினோ தலைப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். முழுமையாக பார்க்கலாம், வாங்க உள்ளே போகலாம். இன்று உலகின் வானிலை அமைப்பையே மாற்றக்கூடிய ஒரு முக்கியமாக நிகழ்வாக சூப்பர் எல்லினோ திகழ்கிறது. இப்போ நம்ம அதை பற்றி முழுமையாக தெரிந்து கொள்ள போகிறோம். சூப்பர் எல்லினோ என்றால் என்ன, அது எப்படி உருவாகுது, இந்தியா, தமிழ்நாடு மற்றும் உலக நாடுகளில் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும், காலநிலை மாற்றம் மட்டும் இல்லாமல் இதுக்கான அனைத்து தகவல்களையும் நம்ம பார்க்கலாம் வாங்க. பசிபிக் பெருங்கடலில் மத்திய மற்றும் கிழக்கு பகுதிகளில் கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட அதிகமாக உயரும் போது அதை எல்னினோ என்று நம்ம கூறுகிறோம். சாதாரணமாக கிழக்கிலிருந்து மேற்கு வீசும் ட்ரேட் விண்ட்ஸ், அதாவது வர்த்தக காற்று என்று சொல்லலாம். அந்த ட்ரேட் விண்ட்ஸ் சூடான கடல் நீரை இந்தோனேஷியா மற்றும் ஆஸ்திரேலியா நோக்கி தள்ளும். ஆனால் இந்த காற்று பலவீனமாகும் போது அதே சூடான நீர் மீண்டும் பசிபிக் பகுதிக்கு திரும்புகிறது. இதனால கடலில் வெப்பநிலை பார்த்தீங்கன்னா அதிகரித்து உலகத்தில் பெரிய பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. இதை தான் நம்ம சூப்பர் எல்லினோன்னு சொல்கிறோம். எல்லினோவின் மிக சக்தி வாய்ந்த வடிவமே சூப்பர் எல்லினோ. அதாவது கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வழக்கத்தை விட 2 டிகிரி அல்லது அதற்கு மேலே நீண்ட காலம் அதிகரிக்கிறதா சூப்பர் எல்லினோ. இதோட விளைவுன்னு பார்த்தீங்கன்னா உலக வெப்பநிலை அதிகரிக்கிறது, மழை குறைகிறது, மழை பெய்யும் முறை மாறுகிறது, வறட்சி மற்றும் வெள்ளம் அதிகரிக்கும், விவசாயிகள் பாதிக்கப்படும், உணவுப் பொருட்கள் விலை உயரும், இப்படி நம்ம சொல்லிக்கொண்டே போகலாம். சரி, இந்த சூப்பர் எல்லினோ எப்படி உருவாகுது? அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் விண்ட்ஸ் வீக் ஆகுது தான். அதாவது இந்த ட்ரேட் விண்ட் வீக் ஆகும்போது தண்ணியோட வார்ம் வாட்டர் கிழக்கு பசிபிக் நோக்கி நகரும். இப்படி நகரும் போது ஏற்கனவே கடலோட குளிர்ந்த கடல் நீர் என்ன செய்யும், மேலே வருவது கம்மியாயிடும். இப்படி ஆகும்போது சூப்பர் எல்லினோ உருவாக்குகிறது. இதனால இந்தியாவுக்கு என்ன தாக்கம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட சூப்பர் எல்லினோ பெரும்பாலும் தென்மேற்கு பருவமழை குறைவதற்கு பயங்கர வாய்ப்பு இருக்கிறது. நீர் பற்றாக்குறை, அணைகள் நீர்மட்டம் குறைவு, விவசாய உற்பத்தி பாதிப்பு, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, கடும் வெப்பநிலை என பல பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடும். தமிழ்நாட்டில் இது எந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தும்னு பார்த்தீங்கன்னா, சில எல்லினோ ஆண்டுகளில் வடகிழக்கு பருவமழை வழக்கத்தை விட அதிகமாக பெய்யவும், சில ஆண்டுகளில் குறைந்து பெய்யவும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டில் மழைநிலையை பொறுத்த வரைக்கும் இந்திய பெருங்கடல வெப்பநிலை மற்றும் பிற காலநிலை காரணிகளையும் சார்ந்துள்ளது. உலக நாடுகள் தாக்கம்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவில் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு, ஆஸ்திரேலியாவில் கடும் வறட்சி, காட்டுத்தீ, இந்தோனேஷியாவில் காட்டுத்தீ, தென் அமெரிக்காவில் அதிக மழை, நிலச்சரிவு, ஆப்பிரிக்காவில் சில பகுதிகளில் வறட்சி, சில பகுதிகளில் வரலாம், இப்படின்னு பல மாற்றங்களை இந்த சூப்பர் எல்லினோ இப்போது செய்து கொண்டிருக்கு. வரலாற்றிலே மிகப்பெரிய சூப்பர் எல்லினோ பார்த்தீங்கன்னா 1982-83 காணப்பட்டது. இது பெரிய பொருளாதார இழப்பையும் நம்மளுக்கு ஏற்படுத்துச்சு. அதே போல் 1997-98 சக்தி வாய்ந்த சூப்பர் எல்லினோவும் உலகம் முழுவதும் வெள்ளம், வறட்சி, ஆயிரக்கான உயிரிழப்புகள் என ஏற்படுத்துச்சு. 2015-16 உலகில் மிகவும் அதிக வெப்பமான ஆண்டுகளில் ஒன்றாக இருந்தது. ஆனால் அதே 2015 தமிழகத்தில் சென்னை எல்லினோவால் அதீத மழை காணப்பட்டது. எல்னினோ கிளைமேட் சேஞ்சு நேரடியாக தொடர்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிளைமேட் சேஞ்ச் நேரடியாக எல்னினோவை உருவாக்காது, ஆனால் அதோட தாக்கத்தை அதிகரிக்கும். வெப்ப அலைகள், மழை வேறுபாடு, உலக வெப்பநிலை உயர்றதுன்னு அதோட அவுட்புட்டை பயங்கரமாக கிளைமேட் சேஞ்சால் மாற்ற முடியும். சரி, இப்போது காலநிலை ஆழ்வர்கள் கருத்துப்படி பார்த்தோன்னா, உலகில் வெப்பநிலை இது மாதிரி தொடர்ந்து உயர்ந்து கொண்டே இருந்தால் எதிர்காலங்களில் சூப்பர் எல்லினோ நிகழ்வு அதிக சக்தி வாய்ந்ததாகவும் அடிக்கடிக்கு நிகழக்கூடியதாகவும் இருக்கும்.
இப்போ நம்ம கடந்த எல்லினோ பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 10 வருடங்கள் அப்படின்னு கேப் இருக்கு. அதிகபட்சம் 20 வருடங்கள் 30 வருடங்கள் கேப் இருக்கு. ஆனா இது குறைந்து அடிக்கடி 2 ஆண்டுகளுக்கு ஒரு தடவை எல்னினோவாகவும் சில ஆண்டுகள் லானினோவாகவும் நீடிக்கும் என்று வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கிறார்கள். சூப்பர் எல்னினோ என்பது ஒரு சாதாரண கடல் வெப்பமாக நம்ம கருதலைன்னா அதோட ஆபத்தை நம்ம ஒன்றும் உணரலன்னு அர்த்தம். ஏன்னா இதை உலக வானிலை மட்டும் இல்லை, நம்ம இந்தியா நாட்டோடைய மழை, விவசாயம், பொருளாதாரம், உணவு பாதுகாப்பு மற்றும் மனித வாழ்வையே பாதிக்கக்கூடிய மிகப்பெரிய இயற்கை நிகழ்வாகும். ஏற்கனவே இதோட தாக்கம் ஐரோப்பாவை தாக்க ஆரம்பிச்சிருச்சு. பல ஐரோப்பிய நாடுகள் இப்பொழுது இதால் பாதிக்கப்பட்டு சுமார் 40லேருந்து 45 டிகிரி வெப்பத்தில் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதை நம்மால் பல செய்தி ஊடகங்களில் காண முடிகிறது. நம்ம பல வீடியோக்களில் தெருவில் ஆம்லெட் போடுவது, இந்த சிக்னல்லாம் பார்த்திங்கன்னா மெல்ட் ஆகிருக்கும். ரோட்டில் நடக்கும்போது பார்த்திங்கன்னா தார்லாம் உருகி நம்ம நடக்கும்போது நம்மளோட செப்பல் அதில் மாடும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போல ஐரோப்பாவில் கண்கூடாக நடந்து கொண்டு இருக்கிறது. மேலும் இது போன்ற அறிவியல் மற்றும் டிஃபென்ஸ் தொடர்பான அனைத்து செய்திகளுக்கு கார்த்திக் தமிழ் டிஃபென்ஸ் அப்டேட்டை தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.